வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. இந்த பங்குனி உத்திரம் பகுதி 2ல் நம்ம சந்திக்கிறோம். இது முதல் நாள் இரவு நான் சொன்ன மாதிரி எடுத்தது. மறுநாள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 மணிக்கெலாம் கூட்டம் அதிகமாகிடும்னு சொல்லிட்டு நான் போய் மாவிளக்கு அர்ச்சனைலாம் வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே தான் காவடியெலாம் புறப்படும், அக்னி காவடி. ஏன்னா அன்றைக்கி 10 to 12 இந்த யமகண்டம் வந்தது, ராகு காலம். அதனால் இப்போ பாருங்கள், அந்த டைமில் இந்த நீர்மோர் பந்தல் சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல நிறையா கோவிலை சுற்றி நிறையா இருந்தது. நான் அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டேன் நிலலாம். இது மேலே படியிலெலாம் எல்லோரும் உட்காந்துருந்தாங்க பார்க்குறதுக்காக. ஃபஸ்ட்டு அங்கேருந்து காணாச்சினா உரணேன்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து பால்குடமும் காவடியும் வரப்பட்டு அடிவாரத்தை ஃபுல்லாக ஒரு சுற்றிட்டு தான் மேலே ஏறுவாங்க. நான் அது வரைக்கும் இங்கே வெளியில் நின்றுட்டு இருந்தேன். இப்போ சுற்றுறதுக்காக காவடி வந்துடுச்சு. எல்லோரும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சுற்றி வரும் பாருங்கள், அதை முதல்ல அந்த வந்துச்சு பாருங்கள், காவடி எல்லாமே வருது, பால்குடம்லாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு. இவங்க போயிட்டு ஒரு அடிவாரத்தை எப்படி ஒரு 15 minutes ஆகும், 3/4 மணி நேரம் ஆகும் சுற்றி வர்றதுக்கு. ஒரு சுற்றி வந்துட்டு தான் திரும்ப மேலே ஏறுவாங்க. ஒருத்தங்க அழகு குத்திருந்தாங்க பார்த்திங்கன்னா, அவ்வளோ பெரிய அழகு. அந்த நேராக போகவே முடியாது, சைட்லலாம் எல்லாருக்கும் இடிக்கிற அளவுக்கு. அதனால் இப்படியே சைடாகவே நடந்து போயிட்டுருந்தாங்க. அந்த ஒரு ரோடு அகலத்துக்கே அழகு இருந்ததுனால யாரையும் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி சைடாகவே போயிட்டுருந்தாங்க. அந்த அழகு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே இறைவன் அருள் தான். இந்த பசங்க அந்த ட்ரம் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டுருக்காங்க. இப்போ வரும் பாருங்கள், அந்த பால் குடம் காவடி, அந்த அழகு பெரிய அழகு பாருங்கள். சைடுலேயே வருவாங்க, நேராக வராமல் இடிக்கும்னு சொல்லிட்டு சைடில் வந்தது. இது இப்போ வேலும் காவடி இதெல்லாம் போகுது. அந்த அழகு காமிக்கிற பாருங்கள், பின்னாடி வரும். இவங்க எல்லாமே பழைய மலையாண்டிக்கு எடுப்பாங்க. இதெல்லாம் அக்னி காவடி தான் எல்லாமே. பழைய மலையாண்டிக்கு எல்லாருமே அக்னி காவடி தான் எடுப்பாங்க. இந்த அழகு பாருங்களேன், நேராக வரல பாருங்கள், சைட்லேயே வர்றாங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய அழகு குத்தியிருக்காங்க. இப்போ எல்லாம் ஒரு சுற்று வந்ததுக்கப்புறம் இப்போ அக்னியில் இறங்க போகிறாங்க. இதுதான் புதுமலையாண்டிக்குள்ள அக்னி போட்டிருக்காங்க. தீமிதின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பொறுமையாக பாருங்கள். இறைவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அந்த காவடி அழகாக வந்துட்டார் பாருங்க, சூப்பராக. அடுத்து ஒரு காவடி அவங்களும் வந்துட்டாங்க. அடுத்து ஒரு பால் குடம் வந்துட்டாங்க. இவங்க அக்னி வரல, சும்மா பால் குடம் மட்டும்தான் அவங்க. அடுத்து இவங்கெல்லாம் அக்னியில் இறங்கிட்டு வராங்க. இப்போ அக்னி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப மேலே போய் இந்த பால்லாம் ஊற்றி அபிஷேகம் நடக்கும். அதை பார்த்துட்டு எல்லாம் அழகு குத்தி வராங்க. முடிச்சுட்டு நாங்கள் இதை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் ஈவினிங் போல் தான் திரும்ப அந்த காவடியெலாம் எடுத்து எல்லாம் மேலே கொண்டு போய் செலுத்துறது. அதை அடுத்த பார்ட்டாக உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.